Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் பெங்களூர்ல இருந்து சென்னை டிராவல் பண்ணது. எந்த பஸ்ன்னு பாத்தீங்கன்னா KSRTC யோட பல்லக்கிங்கற ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர். ஸோ இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா KSRTCயோட ஒரு ப்ரீமியம் நான் ஏசி ஸ்லீப்பர்னு சொல்லலாம். லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்டீரியர்ஸும் சரி எக்ஸ்டீரியர்ஸும் சரி வண்டியில் இருக்க எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ நான் டேட் ஆஃப் ஜர்னி அன்றைக்கி கேஆர்புரமில் என்னோட போர்டிங் போட்டிருந்தேன். வண்டியோட ஸ்கெடியூல் டிபார்ச்சர் சாந்தி நகர் 10 o'clock, கேஆர்புரம் வந்து 10:45 போட்டிருந்தாங்க. நான் 10:15 ரீச் ஆகிட்டேன். அங்கே கணேஷா டெம்பிள்ங்கிற ஒரு பிளேஸில் தான் போர்டிங்கு. ஸோ இங்கே மோஸ்ட்லி ஆந்திரா போகிற எல்லா பஸ்ஸஸுமே வந்து இங்கே பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த ரூட் ஏன் ட்ரை பண்ணேன்னா பல்லக்கி அந்த ஸ்லீப்பரை ட்ரை பண்ணணும். ப்ளஸ் இது வந்து கோலார் வழியாக இது போகிற பஸ்ஸு. ஸோ நார்மல் நான் ஏசி ஸ்லீப்பர் இல்லைனா ஏசி ஸ்லீப்பர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் வந்து கலர் ஸ்கீம் இருக்குது. பட் பல்லக்கிக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கீமு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes லேட்டாக தான் வந்துச்சு. 11:20 தான் வந்துச்சு. ஓடி போய் ஏறினோடனே டிக்கெட் நேமை சொல்லிவிட்டு நான் என்னோடய சீட்டுக்கு ஓடிட்டேன். என்னோடய பிக்கப் பாயிண்ட்டில் ஒரு 2 பேர் நாங்கள் ஏறினோம். ஸோ வண்டியோட டிபார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா 11:24 தான் கேஆர்புரம்லேருந்து கிளம்புனாங்க. ஸோ 10:45 கிளம்ப வேண்டிய வண்டி. ஸோ ஃபைனலாக ஏறிட்டேங்கிற ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வண்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் இருந்துச்சு. ஃபேன் இல்லை. நம்மளுக்கு எஸ்சிடிசியில் நான் ஏசி ஸ்லீப்பரில் ஃபேன் இருக்கும், ஆனால் இதில் ஃபேன் இல்லை. நம்மளுக்கு வந்து பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி போர்ட்டு ப்ளஸ் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்கிறது இருந்துச்சு. எலிவேட்டட் பில்லோ லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் SOS பட்டனும் இருந்துச்சு. எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கான SOS பட்டன் இருந்துச்சு. ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர் அம்யூனிட்டிஸ். க்ளீனாக இருந்துச்சு. சொல்லணுன்னா ஃப்ளோர் மேட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வண்டி ஒரு 11:25 அங்கேருந்து கிளம்பி ஒரு நார்மலான ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்க. இதோட ரூட் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாந்தி நகர்லேருந்து கிளம்பி ITI கேட்டு அதுக்கப்புறம் கேஆர்புரம் ஹொஸ்கோட்டே டோல் இதுதான் அதோட பிக்கப் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் KGF அதாவது கோலார் அந்த வழியாக போய் அண்ட் தென் சித்தூர் அந்த ரூட்டு, அப்புறம் ராணிப்பேட் வந்து ராணிப்பேட்லேருந்து நம்மளுக்கு சென்னை ரூட்டை பிடிச்சிருவாங்க நார்மல் ரூட்டு. ஸோ இது நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹொஸ்கோட்டே பிக்கப்பு 11:41 PM அங்கே பிக்கப் பண்ணாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏசி ஸ்லீப்பர் கொரோனா ஏசி ஸ்லீப்பர் ஒன்று இருந்துட்டு. ஓவர்டேக்ஸ்ன்னு இந்த ரூட்டில் அதிகமாக எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ரூட்ஸில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸே ரொம்ப கம்மி. ஆந்திரா போகிற பஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதாயிரும். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தேவநல்லி ஏர்போர்ட் போகிற ரோடு. இதிலேருந்து ஒரு ரோடு பிரிஞ்சு போச்சு தேவநல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வண்டியில் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணோடனே ஒரு இன்டீரியர் வியூ இப்படி தான் ஒரு ப்ளூ தீமில் இருந்துச்சு. ஸோ ஸ்பீட் பற்றி சொல்லணும் அப்படின்னா 80 ஈஸியாக வந்து வண்டி 80 டச் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவை நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அது தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா கோலார் தாண்டி ஒரு டோல்கேட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் போட்டாங்க. பிரேக்கில் வந்து மழை தூரிகிட்டே இருந்துட்டுருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தான் ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஹைவே நெஸ்ட்டுங்கிற ஒரு அந்த சின்ன பிரேக் அங்கே தான். இந்த வண்டி KSRTC எல்லாமே இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க போல். அங்கே ஒரு டைம் கீப்பர் மாதிரி ஒருத்தங்க ஆஃபீஸர் இருந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸை தாண்டி மலையிலேயே தான் ட்ராவல் கண்டினியூ ஆகிடுச்சு. நம்ம கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட் இங்கே தாண்டணும். அந்த பிளேஸ் நேம் சரியாக தெரில. ஸோ பிரேக் டைம் பார்த்திங்கன்னா 11:10 AM 11:25 AM வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்டர் தாண்டும் போது 11:26 AM ஒரு KSRTC ராஜஹம்சா ஓவர்டேக் பண்ணுறதுக்காக நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் மேபி டிரைவர்ஸ் 2 பேரும் தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரில, லைட் போட்டு ஏதோ பேசினாங்க. அப்புறம் அந்த ராஜஹம்சா முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் திருப்பி பின்னாடி வந்தோம். இன்பிட்வீனில் ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ ஸ்பீட் வந்து பரவாயில்ல, ஒரு நல்ல ஆவரேஜான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரூஸ் தான், அதாவது டிரைவர் மட்டும்தான் இருந்தாங்க. அவரே தான் வந்து பேக்லாம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் லக்கேஜில், அதுக்கப்புறம் டிக்கெட் செக் பண்ணுறது எல்லா வேலையும் அவர் தான் பண்ணாங்க. யார்கிட்டையும் மூஞ்ச காட்டில் பொலைட்டாக இருந்தாங்க. லாங்குவேஜ் கன்னடா பேசினாங்க, அப்புறம் தெலுங்கும் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு எங்கே தூங்கினேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீபெரும்புத்தூரை ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் தாண்டும் போது டைம் வந்து 4:49 AM. இந்த வண்டியோட ஆக்சுவல் அரைவல் டைம் வந்து கோயம்பேட்டில் 4:45 AM இருந்துச்சு. ஸோ டிக்கெட் ஃபேர் வந்து நான் புக் பண்ணப்போ 768 rupees. ஸோ மற்ற நான் ஏசி ஸ்லீப்பரை விட இது ஒரு 100 rupees ஜாஸ்தி. ஏன்னா கொஞ்சம் அம்யூனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுனால. ஸோ வண்டி லேட் ரன்னிங் தான். அங்கே ஒரு 40 minutes டிலே ஆனது அப்படியே எங்கேயுமே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஸ்பீடு ரொம்பலாம் ரேஷ்னாக இல்லை. அந்த ஒரு 80s அந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நாங்கள் பூந்தமல்லி க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 5:09 AM. நம்ம சவுத்துலேருந்து கோயம்புத்தூரில் அந்த சைட்லேருந்துலாம் வர பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் கோயம்பேடில் இறங்கும் போது டைம் பார்த்திங்கன்னா
5:33 AM. ஸோ 4:45 இங்கே 5:33, ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் லேட்டு வண்டி. பட் இருந்தாலும் டிரைவர்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். பேசஞ்சர்ஸ் வந்து வர வழியில் எங்கெங்கெல்லாம் ட்ராப் சொன்னாங்களோ பூந்தமல்லிக்கு அப்புறம் அந்த எல்லா பிளேசஸ்லையுமே நின்று பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லக்கேஜ் இருந்துச்சுனாலும் போய் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கேஎஸ்ஆர்டிசி க்ரூஸை பாராட்டணும். ஏன்னா நான் இது வந்து வால்வோ பஸ்ஸஸ்லையும் பார்த்துருக்கேன், ப்ளஸ் இந்த மாதிரி பஸ்ஸஸ்லையுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அந்த க்ரூஸு. ஸோ இது பெங்களூர்லேருந்து வந்த பஸ்ஸஸ், அப்புறம் சவுத்லேருந்து வந்த பஸ்ஸஸ் எல்லாமே ரோஹிணி தேட்டரில் பேசஞ்சர்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏர்லி மார்னிங் அரைவல் பஸ்ஸஸ்ஸு. இதுக்கப்புறம் ஃபைனலாக வண்டி வந்து கோயம்பேடு. ஓகே, இந்த பஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது விஜிவி ட்ராவல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது தான் நம்ம திருச்செந்தூர் ரூட்டில் ஓடின முதல்வன் ட்ராவல்ஸோட செகண்ட்ஸாக என்னன்னு தெரியல, அந்த பஸ்ஸை வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் மண்டபம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஆரஞ்ச் ட்ராவல்ஸோட ஏசி ஸ்லீப்பர் போயிட்டு இருந்துச்சு. அநேகமாக இது மைசூர்லேருந்து சென்னை வர ஏசி ஸ்லீப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி மடிவாளால் 11 o'clock சம்திங் டிபார்ச்சர் ஆகும். ஸோ அந்த வண்டியும் ஆல்மோஸ்ட் 5:30 வந்துட்டாங்கன்னா ஒரு டீசெண்டான கரெக்டான டைமிங்கில் வந்திருக்காங்க. எஸ்ஆர்எம்மோட பழைய பஸ் ஸ்டாப்பு, அவங்களோட டெர்மினல் வந்து வேறு யாரோ வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு புது ஆப்ரேட்டர் இந்த சைடு வரும்போது பார்த்தேன், ஆர்ஆர் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுருந்துச்சு. ஆர்ஆரா இல்லை RRRன்னு தெரில. ஒரு புது ஆப்ரேட்டர் அங்கே ஸ்டாப் பண்ணி ஆளுங்களை இறக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கோயம்பேடுல என்ட்ரு ஆனோம். யூஸ்வலாக மண்டே மார்னிங் செம்ம ரஷ் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு இது தான். நாங்கள் ஃபைனலாக 5:33 நான் இறங்கிட்டு என்னோடய எம்டிசி பஸ் பேக் நான் வந்துட்டேன். ஸோ வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 87 km/h. டோட்டல் ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கேரபுரம் வந்து 6 hours 5 minutes அந்த மாதிரி ஆச்சு. ப்ரோஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீட் அண்ட் க்ளீன் இன்டீரியர்ஸ் இருந்துச்சு. க்ரூ ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க, ரேஷ் டிரைவிங் கிடையாது. பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு இறங்குற வரைக்கும். நிறைய ஸ்டாப்ஸில் நிப்பாட்டி இறக்கி விட்டுருந்தாங்க. கான்சர்ன் பார்த்தீங்கன்னா டைமிங் மெயின்டைன் பண்ணாதது ஒன்று, ப்ளஸ் இந்த வண்டிக்கு வந்து நம்ம லேட் ஆகுதுன்னு சொல்லி கால் பண்ணால் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அது ஒன்று தான் நான் கான்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மற்றபடி இதோட என்ன ஜேர்னி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.